ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவாஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜானுங்கிறனால ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புனித ரமலான் நாளில் இன்று ரம்ஜானுக்கு நான் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறேன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்னைக்கு 3 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1.25 கிலோ தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 20 பச்சை மிளகாய், 3 எலுமிச்சப்பழம், கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே அரை அரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 3.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுடுங்க. பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு விழுது தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரியாணியில் சேர்க்கும்போது இஞ்சி 1 கப் சேர்த்திங்கன்னா அதை விட 3/4 கப் கம்மியாக பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. ராயல் புல்லட் பச்சரிசி, இது பிரியாணி அரிசி 3.5 கிலோ எடுத்திருக்கேன். தண்ணியில் அலசி ஊற வச்சுடுங்க. காரத்துக்காக மிளகாய்த்தூள் 5 பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி 4 கிலோ அளவு உள்ள டேக்ஷா எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வாசனைக்காக பட்டை லவங்கம் 10, 6 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. பட்டை லவங்கம் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பூண்டு 1 கப் சேர்த்திங்கன்னா அதை விட கம்மியாக 3/4 கப் இஞ்சி சேர்த்துக்குங்க. எப்போவுமே நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கும்போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி குறைவாகவும் சேர்த்து அரைச்சிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி செய்யும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா தான் அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கன் 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் வதங்கின பிறகு அடுத்ததாக இதில் தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. 1 கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு கல்லுப்பு மட்டும் பயன்படுத்துங்க. ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி, புதினாவை சேர்த்த உடனே பிரியாணி வாசனை நல்லா வரும். இதில் தண்ணியெலாம் சேர்த்து வேக வைக்காதீங்க. ஏன்னா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். அடுத்ததாக காரத்துக்காக 6 பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் குறைவாக வேணால் நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் 3 எலுமிச்சை பழத்தோட சாறு இதில் சேர்த்துக்குங்க. சின்ன எலுமிச்சை பழமாக இருந்தால் 3 சேர்த்துக்குங்க. பெரிய எலுமிச்சை பழமாக இருந்தால் 1 சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டே கல்லுப்பு சேர்த்துருக்கனால பார்த்து கவனமாக கல்லுப்பு சேர்த்துக்குங்க. எனக்கு உப்பு குறைவாக இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவில் இருக்க தண்ணியெலாம் வற்றி திக்காகி சிக்கன் வெந்த பிறகு நீங்கள் இறக்கிடுங்க. இப்போது பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு டேக்ஷாவில் அரிசி வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. நான் 3.5 கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. சேர்த்த பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அரிசி ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, பாதி வெந்தும் வேகாமல் இருக்கணும். இந்த மாதிரி அரிசி வெந்த பிறகு வடிகட்டிடுங்க. அப்படி நீங்கள் வடிகட்டும் போது கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கூடையை வச்சு நீங்கள் வடிகட்டுங்க. அப்படி உங்கள்கிட்ட இந்த கூடை இல்லைன்னா டேக்ஷா மேலே நல்லா டைட்டாக ஒரு காட்டன் துணியை கட்டிடுங்க. கட்டிட்ட பிறகு நீங்கள் சாதத்தை வடிகட்டிடுங்க. இப்போது சாதம்லாம் வடிகட்டியாச்சு. அடுத்ததாக பிரியாணி மசாலாவில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 50 ml நெய் சேர்த்துக்குங்க. நெய் வேண்டான்னா விட்டுருங்க. நெய் சேர்த்த பிறகு இதில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம்.
சாதம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவில் சாதம் நல்லா கலந்த பிறகு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு யூஸ் ஆகாத அலுமினியம் தட்டு இல்லைன்னா யூஸ் ஆகாத தோசைக்கல் வச்சு நீங்கள் இந்த பிரியாணி டிஷ்ஷாவை எடுத்து அதுக்கு மேலே வச்சுடுங்க. இதுக்கு மேலே கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விடுங்க. கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அந்த தட்டுக்கு மேலே வடிகட்டின தண்ணியை எடுத்து மேலே வச்சுடுங்க. வச்சிட்ட பிறகு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு தம்மில் வைங்க. 25 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரியாக சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த பிரியாணியை 2 பாகமாக பிரித்து ஃபஸ்ட்டு இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும், ரெண்டாவதாக எங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்க அன்பன் நண்பர்களுக்கும் கொடுத்து எங்களது ஈகை பெருநாளை சிறப்பாக கொண்டாடினோம். வாங்க இப்போ செலிப்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வருஷம் எங்களுடைய ரம்ஜான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.